மாலிகுல்ஸ் பார்ட்ல வந்து புரோட்டீன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். புரோட்டீன்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. பாலிசாக்கரைட்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூக்ளியோடைடு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு சோ நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன, இது எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா ஃப்ரம் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு டைடு கொஞ்சம் அந்த நேம் பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ், நியூக்ளியோசைடு. இது நியூக்ளியோசைடு, அது வந்து நியூக்ளியோடைடு, இது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடுனா என்ன, இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்கலாம். நியூக்ளியோடைடுனா அது, நியூக்ளியோசைடு ரெண்டு மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கும். ஒன்னு சுகர், அதாவது சர்க்கரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேசஸ் இருக்கும். நைட்ரஜன் பேசஸ், நைட்ரஜன் காரங்கள். நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். இந்த நியூக்ளியோசைடு தான் நியூக்ளியோடைட ஃபார்ம் பண்ணுது. அப்ப நியூக்ளியோடைடுனா என்ன சார்னா, இதுல 3 மாலிகுல்கள் இருக்குது. இதுல சோ 2 தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3. அதுல ஒண்ணு இங்க இருக்க, ரெண்டுமே அங்க இருக்கும். ஒன்னு சுகர் இருக்கும், இங்க இருக்கிற நைட்ரஜன் பேசஸ் இருக்கும், நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். சர்க்கரை, நைட்ரஜன் காரம் கொடுத்திருக்கோம். சர்க்கரை, சுகர், நைட்ரஜன் காரங்கள், நைட்ரஜன் பேசஸ். இந்த ரெண்டுல இதுல இல்லாத ஒரு மூலக்கூறு தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட். பாஸ்பேட் அப்படின்னு சொல்லப்படுற தொகுதி. பாஸ்பேட் தொகுதி வந்து அதுல கிடையாது, இதுல இருக்கும். பாஸ்பேட் தொகுதி இதுல காணப்படும். அப்ப சுகர்னா இதுல என்ன சுகர் இருக்கும் அப்படின்னா பென்டோஸ் சுகர். பென்டோஸ், அதாவது C5H10O5. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பேட் இருக்கும். பாஸ்பேட்னா பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4, பாஸ்பாரிக் அமிலமா இருக்கும். நைட்ரஜன் பேசஸ் அப்படின்னா ஒன்னு பியூரின், இன்னொன்னு பிரிமிடின் அப்படின்னு சொல்ற 2 பேசஸ் இருக்கும். பியூரின் பேசஸ், பிரிமிடின் பேசஸ் என்னன்னா அடினைனும் குவானைனும் இருந்தா பியூரின், தைமினும் சைட்டோசினும் இருக்கும், அல்லது யுராசிலும் சைட்டோசினும் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் இதுல வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 கோடு இருக்கும். அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின். இது டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆர்என்ஏவை நீங்க பாத்தீங்கன்னா இங்க அதே மாதிரி 4 கோடுகள் இருக்கும். அடினைன், குவானைன், இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டோசின்ஸ் இருக்கும். ஆனா இங்க யுராசில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப ஆர்என்ஏவை நீங்க பார்க்கும்போது அடினைன் எப்பயுமே யுராசிலுடனும், குவானைன் எப்பயுமே சைட்டோசினுடனும் இணைஞ்சிருக்கும். சோ அப்ப இந்த சீக்வென்ஸ் வந்து யூசி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். சோ இதெல்லாம் வந்து நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு அப்படின்னு என்னன்னா இட்ஸ் கம்போஸ்ட் பை 3 காம்போனன்ட்ஸ் லைக் சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேசஸ். சோ இப்ப இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த நியூக்ளியோடைடை உருவாக்குறது நியூக்ளியோசைடுகள் தான். இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம், பாஸ்பேட் தொகுதிகள் இருந்தா அது நியூக்ளியோடைடு, பாஸ்பேட் தொகுதிகள் இல்லை அப்படின்னு கேட்டா அது வந்து நியூக்ளியோசைடு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு nowadays called as the nucleotide தான் nowadays called as the gene. It's a responsible transportation of genetic information from one to another generation. பாரம்பரிய பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற அந்த பண்பு எதுனா இந்த டிஎன்ஏ மூலக்கூறுக்குள்ள இருக்கிற இந்த நியூக்ளியோடைடுகள் தான். இதைத்தான் இன்றைய காலத்துல நம்ம ஜீன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதோட சேர்ந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது
புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். புரதங்களோட அமைப்பு. புரதங்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து இது ஒரு கரிம சேர்ம பொருள் இல்லையா? கரிம மூலக்கூறு தான் இது. ஆர்கானிக் மாலிகுல்ஸ். மூலக்கூறுகள் வந்து பல அமைப்புகள்ல இருக்கும். மூலக்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள்ல பல அமைப்புகள்ல இருக்கும். கரிம மூலக்கூறுகள் இருக்கும். அதாவது முதல்ல கனிம மூலக்கூறுகள் இருக்கும். கரிம மூலக்கூறுகள் இருக்கும். இந்த கனிம மூலக்கூறுகள் என்பது அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகளோட தொடர்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து NaCl, சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, இதெல்லாம் வந்து அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகளுடன் தொடர்புடையவை. கரிம மூலக்கூறுகள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலக்கூறு அமைப்புடன் தொடர்புடையவை. மூலக்கூறு அமைப்புடன் தொடர்புடையவை. இப்ப உதாரணத்துக்கு இங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பென்சின் கொடுப்பாங்க. பென்சின், நாப்தலின். இதுடைய மூலக்கூறு அமைப்பு என்ன? பென்சின்ஸ் வழக்கமா நம்ம இப்படி ஒரு போடுவோம் இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா அந்த பென்சின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்பனா இதுக்கு என்ன சொல்றோம்? C6H6, இது பென்சின். நாப்தலின் அப்படின்னு பார்க்கும்போது C10H8 அப்படின்னு கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு மாலிகுல்ஸ் நம்ம மறுபடியும் போடுறோம் அப்படின்னா, சோ இங்க கொடுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு படி இதுதான் அமைப்பு. அப்ப கரிம மூலக்கூறுகள் அமைப்புடன் தொடர்புடையதாக இருக்கும். கனிம மூலக்கூறுகள் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். இத வேதியியலாளர்கள் வந்து டைமென்ஷன்ல 2D டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இரு பரிமாண அமைப்புகளில் இத கொண்டு போறாங்க. மூலக்கூறுகள்ல இயற்பியலாளர்கள், பிசிசிஸ்ட், அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. இயற்பியல் அறிஞர்கள் இந்த மூலக்கூறுகளை முப்பரிமாண அமைப்புகள்ல கொண்டு போறாங்க. 3D டைமென்ஷன். இயற்பியலாளர்கள் முப்பரிமாண அமைப்பு மூலக்கூறுகளை முப்பரிமாண அமைப்புகளின் காட்சி அமைப்புகளுக்கு உட்படுத்துறாங்க. வேதியியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபரிமாண அமைப்புகளுக்கு உட்படுத்துறாங்க, காட்சி அமைப்புகளுக்கு உட்படுத்துறாங்க. சோ அப்ப முப்பரிமாணத்தை வந்து கொடுக்கறது வந்து இயற்பியல் அறிஞர்கள் மூலக்கூறுகளை முப்பரிமாணத்திற்கு உட்படுத்துறாங்க. வேதியியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளை என்ன பண்றாங்கன்னா இரு பரிணாம அமைப்புகளுக்கு உட்படுத்துறாங்க. ஆனா பயாலஜிஸ்ட், உயிரியல் என்ன நினைக்கிற பாருங்க. உயிரியல் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? உயிரியல் அறிஞர்கள் மூலக்கூறுகளை 4 வடிவத்துக்கு மாத்துறாங்க சார். மூலக்கூறுகளை 4 வடிவத்துக்கு மாத்துறாங்க. சோ இது வேதியியலாளர்களுடைய செயல்பாடு, இது இயற்பியலாளர்களுடைய செயல்பாடு, இது உயிரியல் அறிஞர்களுடைய செயல்பாடு. அப்ப இந்த உயிரியல் அறிஞர்கள் மூலக்கூறுகளை, குறிப்பாக புரதங்களை வந்து பாத்தீங்கன்னா கரிம சேர்ம மூலக்கூறுகளை 4ஆக மாத்துறாங்க. என்னென்ன மாத்துறான்? பிரைமரி, முதல்நிலை புரதம், இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை. பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி, குவாஷரி சொல்லிட்டு 4வது நிலைகளுக்கு தள்ளுறாங்க. அப்ப இந்த முதல்நிலை புரதங்கள் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா புரதங்கள் வந்து ஹெட்டிரோமேர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஹோமோமேர் கிடையாது, ஹெட்டிரோ பாலிமர்ஸ். அதாவது வேறுபட்ட புரத அமைப்புகள், அந்த அமினோ அமில அமைப்புகள் வந்து மாறி மாறி வர்றதுனால இது ஹெட்டிரோ மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி அழகா இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரத மணிகள் இப்படி இருக்கும் அமினோ ஆசிடோட தொடர்புல. இது முதல்நிலை புரதத்தினுடைய அமைப்பு என்று சொல்லப்படுது. முதல்நிலை புரத அமைப்புகள்லாம் முதலில் என்ன அமினோ அமிலம், அடுத்ததாக என்ன அமிலம் என்பதை எளிதாக காணக்கூடிய அளவில் இது காணப்படுகிறது. நூல் மாதிரி இது வளைந்திருக்கும்.
சோ ஒரு அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் தெரியும். இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனா பாக்குறோம் அப்படின்னா இது இடது பக்கம், இது வலது பக்கம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இந்த இடது பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா N டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ், இது C டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. N முனை அமினோ அமிலங்கள், இது வந்து C முனை அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமான ஒரு புரத நிலையில முதல்நிலை புரதங்கள். இரண்டாம் நிலை புரதங்கள் என்ன சார் செய்யும் அப்படின்னா, இந்த இரண்டாம் நிலை புரதங்கள் இந்த மாதிரி வலையமைப்புகளை பெற்றிருக்கும், இந்த மாதிரியான வலையமைப்புகளை அது பெற்றிருக்கும். இதுதான் இரண்டாம் நிலை புரதங்கள். அதாவது இன்னர் ஃபோல்டிங் கண்டிஷன்ஸ், புரதங்கள் மடிந்த நிலையில் இருக்கும். இதனுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வளைந்த வளைந்த நிலைப்பாடுகளை பெற்றிருக்கும். வலது புறமாக செல்ல செல்ல அது வளைந்த வளைந்த நிலைகளை அது கொண்டிருக்கும். சோ இதை விட இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால இது இரண்டாம் நிலைகள்ல வருகிறது. அப்ப மூன்றாம் நிலை வந்து புரதங்கள் என்ன சார் அப்படின்னா, மூன்றாம் நிலை புரதங்கள் இதே மாதிரிதான் வளைந்த நிலையில் இருக்கும். இப்படி இன்னும் வளைந்து அதை விட சிக்கலான நிலைகளை கொண்டிருந்தால் இது மூன்றாம் நிலை புரதங்களாக சொல்லப்படும். இந்த மூன்றாம் நிலை புரதங்கள் தான் 3 டைமென்ஷன்ல இருக்கும். சோ கெரோட்டின், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை புரதங்களுக்கு எடுத்துக்காட்டு கெராட்டின். ஓகே, அப்ப இரண்டாம் நிலை புரதங்கள் இருக்குதா சார்? இருக்குது. கொலாஜன், கொலாஜன் புரோட்டீன்ஸ் இரண்டாம் நிலை. முதல் நிலையில இருக்குதா சார்? இருக்குது சார், நிறைய இருக்கு. ஹிஸ்டிடின் கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஹிஸ்டிடின் அப்படின்னு சொல்லப்பட்ட புரதம், லூசின் புரதம், இது எல்லாமே முதல்நிலை புரதங்கள். கொலாஜன் இரண்டாம் நிலை புரதங்கள், கெராட்டின் மூன்றாம் நிலை புரதங்கள். நான்காம் நிலை புரதங்கள் என்பது என்னன்னா, இந்த மூன்றாம் நிலை புரதங்கள் மடிந்து 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 கம்பளி பந்துகளை போன்று இருக்கும் சொல்லுவாங்க. ஹூல் பால் என்று சொல்லப்படுற கம்பளி பந்துகளை போன்று வளைந்து இருக்கக்கூடியது. கொஸ்டின் ஒரு முறை கேட்டிருக்காங்க. இந்த கம்பளி பந்துகளை போன்று இருக்கக்கூடிய புரதம் தான் மூன்றாம் நிலை புரதங்கள், அதாவது டெரிஷியல் புரோட்டீன்ஸ் நிலைப்பாடுகள்ல மூன்றாம் நிலை புரதங்களாக இது காட்சியளிக்கப்படுகிறது. நான்காம் நிலை புரதங்கள் இதிலிருந்து வளைந்து இந்த புரதங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து துணை அலகுகளை கொண்டிருக்கும். சப் யூனிட்ஸ், துணை அலகுகளை இது பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் the best example for the and quaternary type of proteins. அப்ப நான்காம் நிலை அமைப்பு புரதங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹீமோகுளோபின்கள், இது contains sub units. மூன்றாம் நிலை புரதங்களுக்கு எடுத்துக்காட்டு கெரோட்டின்ஸ், இது wool ball structure. இரண்டாம் நிலை புரதங்கள் வந்து பாக்குறதுக்கு thread like, but it has a helical மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், வளைந்து வளைந்த நிலைகளை பெற்றிருக்கும். The first one tertiary இருந்து பாக்குறதுக்கு வந்து straight lines or thread like structure இருக்கும். So and N terminal and C terminal conditionsல இருக்கும். இது முதல் இரண்டாம் அமினோ அமிலங்கள் என்ன என்பதை தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கும். சோ பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எளிமையா இருக்கும். இதை விட இது காம்ப்ளெக்ஸா இருக்கும், அதை விட இது காம்ப்ளெக்ஸா இருக்கும், இது இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது அதுதான், அது வேற ஒண்ணும் இல்லை. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை என்ன புரதங்களை வந்து இவ்வாறு நம்ம என்ன பண்றோம், மாற்றி வைக்கிறது. மூலக்கூறுகளை இப்படி வேறுபடுத்தி காட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன புரத மூலக்கூறுகள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கனிம மூலக்கூறு அமைப்புகள் என்பது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுது. கரிம மூலக்கூறுகள் என்பது அதனுடைய மூலக்கூறு அமைப்பின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கரிம மூலக்கூறு அமைப்புகள் என்பது வேதியியலாளர்கள் 2D டைமென்ஷனல் கொண்டு வராங்க, இருபரிமாண அமைப்புகள்ல கொண்டு வராங்க. ஆனா இயற்பியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூலக்கூறுகளை முப்பரிமாண அளவிற்கு 3D டைமென்ஷன் சொல்லப்படுற முப்பரிமாண அளவிற்கு அந்த வடிவத்திற்கு கொண்டு வராங்க. உயிரியாளர்கள் இந்த கரிம சேர்மங்களை, புரதங்களை அதை வகைப்படுத்துகிறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா முதல் நிலை புரதங்கள், இரண்டாம் நிலை புரதங்கள், மூன்றாம் நிலை புரதங்கள், நான்காம் நிலை புரதங்கள் என புரதங்களை வகைப்படுத்துறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். இந்த வூல் பால்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்குது அப்படின்னு. சோ இதோட